வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் சேஃப்டி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $61,573 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ கீழே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு டிமாண்ட், அதாவது BTC வந்து இந்த 70,000 ரேஞ்சை பிரேக் டவுன் பண்ணதும் கீழே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை டாப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிமாண்டோட ரேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,279 58,868 இது டிமாண்ட். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சப்ளை ஒன்று ஃப்ரெஷ்ஷான சப்ளை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு 65,150 67,450. ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து 2 நாளாக ட்ராவல் பண்ணின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு வந்து 2 நாளாக நான் சொல்கிறது வந்து இதுதான். சரிங்களா? மண்டேவும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவும் நம்மளுக்கு இதே ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சண்டேவோட கேண்டல், லாஸ்ட்டாக வந்தால் புல்லிஷ் கேண்டல். ஓகேங்களா? இது வந்து சண்டேவோட கேண்டல். இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு மண்டே கேண்டலும் டியூஸ்டே கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டேவும் டியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் கன்சல்டேட் ஆகிடுச்சு. அப்போனா இந்த வெனஸ்டே அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அப்போது என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்ளை ஏரியா. மேபி இன்றைக்கி ப்ரைஸு மேலே சப்ளையை டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அது சப்ளையை டச் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, நாளைக்கு வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆகும். இது ஒரு பாயிண்ட்டு. இல்லைன்னா இன்றைக்கி கேண்டல் வந்து இங்கேருந்தே பியரிஷாக ஃபார்ம் ஆகி க்ளோஸ் வச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு பியரிஷ் செட்டப். ஸோ புல்லிஷ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம் BTC எங்கே போகலான்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன் வரத்துக்கு தான் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஏன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிமாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு புஷ்ஷு வரல மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரென்த்தான பையிங் ப்ரெஷர் வரல. ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் தெரியுத ஒழிய ஒரு ட்ரெண்டு திருப்புற மாதிரி ஒரு இது தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அகெயின் ப்ரைஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளையை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷான சப்ளை. ஸோ ஒன்று கீழே வந்தால் இங்கேருந்தே விழலாம், அப்படி இல்லைன்னா மேலே போனால் கூட இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கீழே வரலாம். சரிங்களா? ஸோ இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் மார்க்கெட், அதாவது 5:30 9:30 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டல் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் யூஎஸ், அதாவது 2 நாள் போன நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்று திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கன்சல்டேட் ஆனதுனால இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்குன்றது பார்த்துட்டோன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளுக்கு வந்தாலும் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. நான் வீக்லியில் சொல்கிறேன். வீக்லியில் தற்போதைக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது தற்போதைய வரைக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு 1 2 3 4 4 பியரிஷ் கேண்டல் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9 கன்சிக்யூட்டிவ் பியரிஷ் கேண்டல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீக்லியில். ஸோ அதில் வந்து 4 வந்து இருக்குது. ஸோ இன்னும் 2 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. மினிமம் இன்னும் 2 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாரமும் நான் வந்து ஒரு பியரிஷ் கேண்டலில் தான் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு இந்த லோ வந்து உடையணும். ஓகேங்களா? 59,000 வந்து அகெயின் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி உடையணும். ஸோ அடுத்த வாரமும் வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? ஸோ இந்த 3 நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடிங்க. ஸோ இப்போ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மூமெண்ட் வந்து ஏதோ ஒரு நாளில் வந்து பெருசாக வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி நடக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நடக்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியான லிஸ்ட்டில் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது இந்த வீட்டில் சொல்லி இது எல்லாமே ஓன்லைன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.